ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிரஃபியில் 2024 என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்து வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜிகேக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். அதனால ஜிகே வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சரியா? தமிழ் மேக்ஸ் 3 மாதத்தில் படிச்சிடலாம். ஆனால் ஜிகே வந்து படிக்கிறதுக்கு இயர் வந்து ஆகும், 1 இயர் ஆகும். அதனால் ஜிகே வந்து ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்கானால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரி, கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி ராஜஸ்தான் தான். என்ன அப்படின்னா நீர் போக்குவரத்து செழித்து காணப்படலை. இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து புரோட்டோ ஆஸ்டரோலாய்ட். இந்த இனத்துக்கு தான் என்ன தடித்த உதடுகள் வந்து காணப்படுகின்றன. பிலாஸ்பூர் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தென்கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையகம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாஸ்பூர். ஹேமண்டட் தாதுவோட நிறம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ரெட். ஹேமண்டட் தாதுவோட கலர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி ரெட் கலர். கங்கை நதியோட மொத்த நீளம். கங்கை நதின்னு என்ன, இந்தியா மிக நீளமான நதி கங்கை நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதோட மூலத்திலிருந்து வாய் வரை எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி. புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலம் வகிக்கும் மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சென்னை. சரியா? புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. NH-44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை. இப்படி கூட கேட்கலாம். தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH-44. வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கா, அப்போ 4 வழியிலையும் சால போகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒசூர்லேருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு கேட்குறாங்க. எது வரைக்கும் போகுது, கன்னியாகுமரி வரைக்கும் வந்து செல்லுது. சரியா? எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜஸ்தான் சமவெளியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா சாம்பார் ஏரி வந்து அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று என்ன அப்படின்னா திருச்சிராப்பள்ளி சந்திப்பை வந்து சொல்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தான் தமிழ்நாட்டோட 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று அப்படின்றாங்க. சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3. ஒன்று வந்து இறைச்சி, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. பாருங்கள், இறைச்சியும் தக்காளியும் தான் என்னது சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1870 நிறுவியிருப்பாங்க. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எப்போது நிறுவப்பட்டது, 1870 நிறுவப்பட்டிருக்கும். கீழ்கண்ட தொடர்களிலிருந்து சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். நீலகிரி தான் என்ன, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்குது. சரியா? தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி நீலகிரி மட்டும்தான். இந்தியா முக்கிய வேளாண் புரட்சிகளை உற்பத்திகளோடு ஒப்பிட சொல்கிறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி. நெக்ஸ்ட் வெள்ளியிலை புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி உற்பத்தி. சாம்பல் புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரங்கள். நீல புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் உற்பத்தி. ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி 3412. கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை. கிழக்கு நோக்கி பாயாத ஆறுகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வடக்கு, இது கிழக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கிழக்கு நோக்கி எந்த ஆறு வந்து பாயலை அப்படின்றாங்க. நர்மதா தான். அடிக்கடி ரிப்பீட்டட் கொஷின். நர்மதா ஆறு தான் கிழக்கு நோக்கி பாயவில்லை. தவறா பொருந்தி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆறு மற்றும் துணையாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி, துங்கபத்ரா. இதுதான் வந்து நமக்கு தவறா பொருந்திருக்கு. ஆப்ஷன் டி. உலகில் 34 இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது. உலகில் எத்தனை இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 34. கீழ்கண்டவற்றை சரியாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணால் பார்க்கலாமா. இன்சாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரமயமாதல். புறநகர் பரவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள். கொங்கன் ரயில்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960. எல்லைப்புற சாலை நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை. அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ 4312. கூற்று காரணம் பார்க்கலாமா. கூற்று இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 எடுத்திருப்பாங்க. 10th ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசனில் இந்த கொஷின் இருக்கும். காரணம், ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 எடுத்தாங்கன்றாங்க. சரியா? இப்போ ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான பதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி.
பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இந்தியா பன்முக பண்பாடு கேந்திரமாக இருக்குது அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி ரெண்டுமே சரிதான். ஓகேப்பா. இப்போ நம்ம 2024 ஜாகிரஃபி கொஷின்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தோம். ரொம்பவே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 2024 பார்த்தோமா, அடுத்து 2023, 2022, 2023 இந்த கொஷின் திருப்பி திருப்பி பாருங்கள். கேட்டதே தான் ரிப்பீட்டடாக அடிக்கடி வந்து கேட்டிருப்பாங்க. கேட்ட கொஷின்ஸே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.